பத்திரிகையாளர் ஐயநாதன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாத பட்சத்துல இப்ப மதிமுக தரப்புல இருந்து என்ன முடிவு எடுப்பாங்க? எந்த சின்னத்துல போட்டியிடுவதா அவங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்க மாதிரி தகவல் ஏதாவது இருக்கா சார்? அதான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கட்சி ரொம்ப ஒரு நெருக்கடியாக விடப்படுகிறது. இது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஜனநாயகத்திற்கு புறமான அடாத செயல் என்று நான் சொல்லுவேன். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க வகுத்துக்கிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு கேட்ட சின்னம்லாம் கிடைச்சிருது. தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் உடனே கிடைச்சிருது. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு அந்த மாதிரி சின்னங்கள் கிடைச்சிருது. ஆனா மற்ற எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியை சேர்ந்தவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 98, 99, 2004 தொடர்ந்து மக்களவை உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்ற ஒரு கட்சி. அது இடைக்காலத்துல அந்த கட்சி வேற ஒரு கட்சியினுடைய சின்னத்துல போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் எது தடைன்றது தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். எது தடை? இப்ப பம்பரம் சின்னத்தை வேற யாருக்காக ஒதுக்கி இருக்காங்களா தமிழ்நாட்டுல? அதான் கேள்வி. நாங்க அதுல ஒதுக்கிட்டோம் ஏற்கனவே அந்த சின்னத்தை. உங்களுக்கு தர முடியாத சூழல் இருக்கும், நீங்க வேற ஒரு சின்னத்துல நீங்க நெல்லுங்க அப்படி சொல்லல. அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை பற்றி அது கவலைப்படல. அது மாறாது என்ன சொல்றதுன்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது, பொது சின்னம் வழங்க முடியாது. முடியாதுன்னு சொல்றதுக்கான நீங்க ஒரு காரண காரியங்களை நீங்க விளக்கணும் ஒரு கட்சிக்கு. அதுதான் இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பறிச்சு அது ஒண்ணுமில்லாத ஒரு கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சிங்க 40 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு அதுக்கான ஒரு உதவுற மாதிரி தேர்தல் ஆணையம் முடிவெடுத்ததோ, இது பாத்தீங்கன்னா தனது தனித்தன்மையை நிலைநிறுத்த ஒரு கட்சி முற்பட்டு இருக்கும் போது அது கேட்கக்கூடிய சின்னத்தை மறுப்பது என்பது காரணமற்ற செயல். எனவேதான் இதை அடாத செயல் என்று நான் சொன்னேன். இது தவறு. இப்போ வைகோ அண்ணன் அந்த சின்னத்துல வேற ஒரு சின்னத்துல போட்டு அவங்க போட்டியிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஆனா அவங்களுடைய கட்சி அவர் என்ன சொல்லிட்டு நிக்கிறாரு, துரை வைகோ, என்னோட கட்சியை நான் மறுபடியும் நான் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், பெரிய அளவிற்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு, துணிஞ்சு பேசுறாரு. நான் தரிந்துலாம் நான் வாங்குவேன் அப்படி சொல்லும் போது ஒரு கட்சி தனது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிட்டீங்க. நீங்க நாடாளுமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டதில்ல பை ரூல்ஸ் ஃப்ரேம்ட் இந்த இயர் 1968 அதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா அப்படிதான், அங்கீகரிக்கப்படாத கட்சினா இப்படிதான், பதிவு செய்யப்பட்ட கட்சினா இப்படிதான். இந்த வரையறையெல்லாம் உங்களை யாருங்க வகுத்து சொன்னது? எனக்கு ஏதாவது கட்டாயம் உண்டா ஒரு வாக்காளரா நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் முதல்ல யோசிக்கணும் அப்படின்ட்டு? இதேதான் பேலட் யூனிட்டை நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. இதையே தான் இப்பவும் சொல்றீங்க. இந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற கட்சியா இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட கட்சிக்கு இந்த சின்னத்தை தமிழ்நாட்டில் ஒதுக்குவதில் உங்களுக்கு எது தடை? அப்பாறு இருக்கும்போது உங்களுக்கு மறுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கேருந்து வருது? See, you want to facilitate a free and fair elections. நீங்க தீர்மானிக்க கூடாது இந்த எலெக்ஷன் இப்படிதான் நடக்கணும்ட்டு. இதைத்தான் நீங்க தொடர்ந்து தப்பா பண்ணிட்டு வர்றீங்க. எனவே எப்படி ஒரு ஆப்ஷனா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம் இருக்கிறத மெயினா கொண்டாந்துட்டீங்களோ, அதே மாதிரி நீங்க இந்த தேர்தலையும் நீங்க தான் நடத்துறீங்க. நாங்க தான் அத்தாரிட்டின்ற மாதிரி நீங்க பண்றீங்க. திஸ் இஸ் நாட் த வே இன் டெமோக்ராட்டிக்கலி ரூல்டு கண்ட்ரி. இது தப்பு, மிக மிக தப்பு. அதனால வைகோக்கு ஒன்னதெல்லாம் ஒன்னும் ஆயிடாது. அவர் எந்த சின்னத்துல நின்னாலும் அந்த கட்சி சரி, அந்த தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. அவங்க ஒன்னும் அதுக்கு கவலைப்படவும் போறதில்லை. சரி, இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, இப்ப நாம் தமிழருக்குமே சின்னம் ஒதுக்கல, சின்னம் முக்கியம் இல்ல எண்ணம் தான் முக்கியம் சீமான் அவர்களே தெரிவிச்சாங்க. இப்ப பாஜகவோட கூட்டணியில இருந்தா சின்னம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்ப இப்பவுமே ஓபிஎஸ் சின்னத்தை முடுக்கணும், இல்லைன்னா எனக்கு பக்கெட் சின்னம் கொடுக்கணும்னு தான் சொல்றாரு. ஸோ அப்போ சின்னத்தை விட கட்சியில வேட்பாளரை முதன்மைப்படுத்துறது போதாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சின்னம் கொடுத்து சின்னம் தான் வெற்றி பெற வைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏமா நம்ம நாட்டுல சின்னத்தை கொடுக்குறாங்க? வேட்பாளனுடைய பெயர் இருந்ததுன்னா படிக்க முடியாதவங்க, படிக்க தெரியாதவங்க அப்படின்ற உழைப்பாளர்கள் அதிகம் உள்ளதுனாலதானே அவங்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கி புரிய வைக்கிறாங்க. அதான் அந்த சின்ன வழங்குமுறை. இப்ப அமெரிக்காலயோ ஜப்பான்லயோ சின்னம் இருக்குதான்னா கிடையாது, பேர் தான் இருக்குது அங்க. ரைட்டுங்களா? இங்கதான் சின்னம் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னம்னா மக்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு 50-60 வேட்பாளர் போட்டிடுவாங்க. அதுல டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு போறதுக்கு சின்னம் தான். படிச்சவங்களுக்கே அது ஈஸி. ஏன்னா ரொம்ப நேரம் அங்க பூத்துல உட்காந்துக்கிட்டு பேலட் யூனிட்ல தேடிட்டு இருக்க கூடாது பேரை. எனவே சின்னத்தை வச்சு நம்ம பண்றோம். அதுக்குதானே சின்னம். சீமான் சொல்லுவாரு, அவர் அடுக்குமொழியில மன்னர், அதனால சொல்லுவாரு எண்ணங்கள் தான் முக்கியம், சின்னம் அல்லன்னு சொல்லுவாரு. ஆனா ரெப்ரசன்ட் பண்ண போறது சின்னம் தானே. ஒண்ணு உன் கட்சியினுடைய பேர் இருக்க போறது இல்ல, உன் கட்சியினுடைய கொடி இருக்க போறது இல்ல, உன் கட்சியினுடைய வண்ணம் இருக்க போறது இல்ல. அப்புறம் எண்ணத்தை எங்க போயிட்டு தர்றது? பேலட் யூனிட்ல. அதுக்குதான் சின்னத்தை கொடுக்கறது. அப்ப அந்த சின்னத்தை கொடுக்கும் போது நீங்க ஒரு கட்சியினுடைய
அந்த 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 பாப்புலர் ரிக்வயர்மெண்ட், பொதுமக்களின் பார்வையிலிருந்து எழக்கூடிய அந்த தேவையை நீங்க அனுசரிச்சு பார்க்கணும் இல்லையா? நீங்க அந்த இடத்துல இருந்தா நான் சொல்ல வரேன். நீங்க தமாகாவுக்கு நீங்க சைக்கிள் சின்னத்தை கொடுத்தது நான் தவறுன்னு சொல்ல வரல. இதே சைக்கிள் சின்னம் தானே வந்துட்டு ஓபியில வந்துட்டு சமாஜ்வாடி கட்சிக்கு இருக்குது, உதயசூரியன் சின்னமும் வேற ஒரு கட்சிக்கு இருக்குது, இந்த மண்ணை விட்டு தாண்டி போனா இருக்குது. அந்த மாதிரி நீங்க பம்பர சின்னம் இந்த மண்ணில் யாருக்கும் கொடுக்கலன்னா கொடுத்துட்டு போங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுல வந்துட்டு நீங்க எந்த விதமான காரணம் இல்லாத எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நிலைநாட்ட பாருங்கன்னா அது எதேச்ச அதிகாரமானது. அதனாலதான் அடாத செயல் என்கின்ற வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். எனவே தவறு, தேர்தல் ஆணையம் போகின்ற பாதை தவறு, ஜனநாயகத்துக்கு புறம்பானது. சார், இணைப்பில் வந்து உங்கள் பார்வை பதிவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.